ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு விளாக் தாங்க, நம்ம கடையில என்ன நடந்ததுன்ட்டு ஒரு விளாக தான் போட்டிருக்கேன். வேற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விளாக்ஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கல அப்படின்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோல வந்துட்டு என்ன விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, உங்களோட பிசினஸ், உங்களோட அதாவது உங்க டெய்லர் கடையில கஸ்டமர் எப்படி அதிக வர வைக்கணும், எப்படி நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது நான் ஃபாலோ பண்ற விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லர்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பா இது தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். கஸ்டமரா இருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமா பார்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் அதிகம் வந்துட்டு டெய்லர்ஸ்க்கு தான் இது யூஸ் ஆகும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. இன்னைக்கு ஹோல் டே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பிஸியா இருக்கும் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். அதாவது கஸ்டமர்ஸ் எப்படி வந்துட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. நார்மலா நம்ம கடையில பாத்தீங்கன்னா மாசத்துல 15 நாளைக்கு இப்படிதான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 கஸ்டமர்ஸ், அதிகபட்சம் 6 கஸ்டமர்ஸ் வரைக்கும் வந்துட்டே இருப்பாங்க. அந்த அன்னைக்கெல்லாம் நம்மளால வந்துட்டு கட்டிங் கூட போட முடியாது, எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து எப்படி சொல்றது, ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணாவே மினிமம் ½ an hourல இருந்து மேக்ஸிமம் 2 to 3 hours வரைக்குமே வந்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த டிசைன் ரொம்ப ஹெவியா இருக்கு, இல்ல நிறைய அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து இது பண்ணுவாங்க. சோ அதனால வந்துட்டு மேக்ஸிமம் வந்து 3 hours வரைக்கும் கூட இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு 5 to 6 கஸ்டமர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு 2 கஸ்டமர் வந்து சீக்கிரமா ஒரு ½ an hourல வேலை முடிஞ்சிச்சு. மீதி பேருக்கு ஒரு 1 hour 1.5 hours கூட ஆயிருந்தது. அப்புறம் இன்னொரு கஸ்டமருக்கு நான் போன்ல வந்து பேசியிருந்தேன், அது வந்து நான் அந்த வீடியோல காட்டல. சோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நடந்தது. இது வந்து டெய்லர்ஸ் பாக்குறப்போ உங்களுக்கு ஒண்ணு, இந்த வீடியோ பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு தொழில நம்மளும் இப்படி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அது எனக்கு கரெக்டான ஒரு வார்த்தை சொல்ல தெரியல. சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் மெயின் அந்த வீடியோ. அப்புறம் கஸ்டமரா இருக்கிறவங்க நம்ம கிட்ட வெளியில இருந்து பிளவுஸோ ட்ரெஸ்ஸோ ஏதாவது ஒண்ணு தைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் எம் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் வரதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். இது என்னோட பிசினஸையும் க்ரோ பண்ணிக்கிறதுக்காக, உங்களையும் வளர்த்தி விடுறதுக்காக தான் இந்த வீடியோ. அது போக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். அப்புறம் இந்த வீடியோல பாக்குற கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்து இதுல வாய்ஸ் எதுவும் கேட்காதுதான். இவங்க கிட்ட நான் எப்படி பேசினேன் அப்படிங்கிறது ஒரு 2-3 பேருக்கு மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை மட்டும் நான் ஷார்ட்ஸா போடுறேன். அது வந்து டெய்லர்ஸ்க்கும் 2 பேருக்கு, கஸ்டமருக்கு 2 பேருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு நான் இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் போடுறேன். மேபி அது நல்லதா இருந்தா நீங்க எடுத்துக்கலாம், இல்ல அது உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? அது உங்களோட விருப்பம். பட் எனக்கு தோணுறத நான் உங்களுக்கு செய்யறேன், அவ்வளவுதான். சரிங்களா? சரி, ஓகே. இது யாரெல்லாம் வராங்க என்னங்கறத நீங்க பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து உங்களோட பிசினஸ் க்ரோ பண்றதுக்கு, உங்க கடைக்கு நிறைய கஸ்டமர் வரதுக்கு, உங்களுக்கு நிறைய ஆர்டர் வரதுக்கு நீங்க என்ன நல்லா பண்ணலாம் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வேணா பாருங்க. உங்களுக்கு மேபி இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். தெரியலன்னா நீங்க இதை கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நிறைய வர்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வேலையை நீங்க ரொம்ப போக்கஸ்ட்ல இருக்கணும். என்னடா கஸ்டமர் வரதுக்கு நாம வேலை செய்யறதுக்கு என்ன சம்பந்தம், இது எப்படி கஸ்டமருக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. நம்ம வேலையில நம்ம ஃபுல் போக்கஸ்டா இருக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த வேலை செய்யணும். இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா செய்யணும். எக்காரணத்து கொண்டும் வெறும் பணத்துக்காக மட்டுமே நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த வேலையில நீங்க எக்காரணத்து கொண்டு முன்னேறவே முடியாதுங்க. அப்படியே நீங்க பார்த்தா முன்னேற மாதிரி இருந்தா கூட அது முழு வளர்ச்சியா கண்டிப்பா இருக்காது. சோ அதனால உங்களுக்கு காசு வேணும் தான், நம்ம பணத்துக்காக மட்டும்தான் வேலை செய்ய இல்ல நான் சொல்லல. அதையும் தாண்டி உங்களோட ஈடுபாடு அதுல எவ்வளவு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சோ நீங்க முழு ஈடுபாட்டோட ஃபுல்லா போக்கஸ் பண்ணி எந்த ஒரு வேலை இதுன்னு இல்ல, எந்த ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா அதோட வளர்ச்சியை யாருனாலுமே நிறுத்த முடியாது. சரிங்களா? சோ அதனால உங்க வேலையில நீங்க முழு கவனத்தோட செய்யுங்க. அடுத்தது, ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க ஒரு டிசைன்ஸ் கேட்பாங்க. ஒரு டிசைனோ இல்ல நார்மலா கூட பிளவுஸ் தைக்கிறதுக்கு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தைச்சு கொடுக்கறதுக்கு தான் நம்ம இருக்கோம். அது இல்லை நான் சொல்ல வரல. ஆனாலும் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை பாக்குறப்ப, அது சாரியா இருக்கட்டும், சுடியா இருக்கட்டும், என்ன மெட்டீரியலா இருந்தாலும் அதை பாக்குறப்ப ஒரு டெய்லரா, ஒரு டிசைனரா நம்மளுக்கு சில விஷயங்கள் தோணும். அடடா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நமக்கு தோணும். அதை நீங்க கண்டிப்பா கஸ்டமர்கிட்ட சொல்லணும். அவங்க அதை ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல அது வேற விஷயம், அது அவங்களோட விருப்பம். சோ அது பத்தி நம்ம யோசிக்க கூடாது. நம்மளோட கடமையை நம்ம கரெக்டா செய்யணும். சோ இப்போ வந்து ஒரு டிசைன் கொடுக்குறாங்கன்னா அது ஓகேங்க, நான் இன்னும் 2 சஜஸ்ட் பண்ற ஒரு டிசைன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க, இதை விட அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கூட நீங்க அதை கூட ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நீங்க எவ்வளவு இன்வால்வா அவங்க கிட்ட பேசுறீங்களோ அதை பொறுத்து கஸ்டமர் கண்டிப்பா உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அதனால வருவாங்க. ஏன்னா நீங்க கடமையே அவங்க சொல்றதை மட்டுமே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுல வந்து அவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே வராது. அந்த அக்கா கொடுக்கறத தைச்சு கொடுப்பாங்கப்பா அவ்வளவுதான் அப்படின்ட்டுருவாங்க. இதுவே நீங்க அதை வந்து இன்னும் ரொம்ப இன்வால்வ் எடுத்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல ஒரு பெரிய மரியாதையே வரும். அந்த அக்கா நிறைய
வந்துட்டு நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்கப்பா, நிறைய ஐடியா கொடுப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரது மட்டும் இல்லாத இன்னும் 4 பேருக்கு நம்மள ரெஃபர் பண்ணுவாங்க. சோ அப்பதான் உங்களோட பிசினஸ் வந்துட்டு கண்டிப்பா க்ரோ ஆகும். அது ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் சொல்றது, எந்த ஒரு வேலையும் முழு ஈடுபாட்டோட செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நம்ம செய்வோமா அந்த மாதிரி. ஏன்னா நிறைய இடத்துல நான் அந்த மாதிரி சொல்றப்ப அண்ணா வந்து என்ன சொல்லுவாரு, எதுக்கு நீ இவ்வளோ எல்லாம் பேசுற, அவங்க என்ன சொல்றாங்களோ சரி நான் அந்த டிசைனை தைக்க வேண்டியதானே, எதுக்கு இதை தேங்க அதை தேங்க இவ்வளவு தூரம் சொல்றேன், உனக்கு தான் வாய் வலிக்கும், உனக்கு தான் டயர்ட் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாரு. பட் எனக்கு வந்து அதுல எந்த ஒரு சங்கடமோ டயர்டோ எதுவுமே எனக்கு கிடையாது. ஏன்னா நான் அந்த வேலையை ரொம்ப ரொம்ப பிடிச்சு நேசிச்சு ரசிச்சு அப்படி செய்யற அந்த வேலையை. அதனால எனக்கு அதுல எந்த கஷ்டம் இல்ல. சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா இப்படி நான் சொல்றப்போ நிறைய பேரு அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஆமாங்கக்கா ஓகே சரி இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர். ரொம்ப ரேரா தான் அவங்க அங்கேயே ஃபிக்ஸ் ஆகி வந்திருப்பாங்க இதுதான் அப்படின்ட்டு. சோ அவங்க வேணா இல்லங்கக்கா சரி இதை தடவை இதை தைச்சுக்கிறேங்க்கா அடுத்த தடவை வேணா நம்ம பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்பாங்க. சோ இது வந்து அவங்களோட விருப்பம். அதையெல்லாம் எதுவுமே நான் வந்து தலையிட மாட்டேன். ஆனா சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு டிசைனரா நான் இதை கண்டிப்பா சொல்லணும். அதனால நான் அதை வந்து சொல்றப்ப நிறைய பேருக்கு என்ன வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்ப கூட வந்தவங்க கூட சொன்னாங்க, கடைசியா ஒருத்தவங்க வந்திருப்பாங்க ஒரு ஒயிட் கலர் ஷால் போட்டு, அவங்க அப்படிதான் சொன்னாங்க, அக்கா நான் வந்து அவங்க யாரோ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் சாரி எடுத்திருக்காங்க, அதுக்கு பிளவுஸ் வந்து தனியா தான் எடுக்கணும், அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அவங்க வந்து சொன்னாங்களா, எனக்கு இது எப்படி தைக்கிறதுனால ஐடியா இல்ல, அந்த அக்காட்ட கொண்டு போய் கொடுத்தேன்னா அந்த அக்காவே சொல்லிடுவாங்க, சூப்பரா ஐடியா சொல்லிடுவாங்க, அதுபடி தைச்சுக்கோன்னு சொல்லிட்டு தாங்க வந்தேன்னு சொன்னாங்க. அது நம்மளுக்கு ஒரு வகையில எப்படி பெருமை தான். இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. கஸ்டமருக்கு வந்து நம்ம ரொம்ப ரீச் ஆகுவோம். அதனால நீங்க நல்லா வந்துட்டு ஒரு இன்வால்வா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்க. இல்ல வேண்டாம்னாங்கன்னா விட்டுருங்க, வற்புறுத்த கூடாது, எக்காரத்து கொண்டு வற்புறுத்த கூடாது, அது தப்பு. பட் சொல்ல வேண்டியது கடமையை நம்ம கரெக்டா செய்யணும். அது அடுத்தது. இன்னொன்னு கஸ்டமர் என்னதான் நம்மள வந்துட்டு கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரியோ சிலர்லாம் வேணும்னே நடந்துக்குவாங்க, அவியெல்லாம் விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க. நீங்க அவங்களெல்லாம் திரும்பி கூட பாக்காதீங்க. நான் சொல்லல அவங்களெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். பட் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் நம்மளை பத்தி தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்மள ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டா கூட உடனே அதுக்காக அவங்க கிட்ட சண்டைக்கு போறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா மேபி அது அவங்க அந்த இடத்துல ஏதாவது வேற ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அவங்களே பத்தி நீங்க அப்படி அமைதியா போயிட்டீங்கன்னா அவங்களே அடுத்தது சாரி கேட்டுவாங்க, அக்கா சாரிங்கக்கா அப்ப ஏதோ நான் யோசனை ஏதோ ஒரு டென்ஷன் அப்படி பேசிட்டேன், சாரிங்கக்கா நான் பேசிருக்க கூடாது அப்படின்னு அவங்களே வந்துட்டு சாரி கேட்டுருவாங்க. அதை தவிர நீங்க பாட்டுக்கு அப்புறம் அவங்க பேசுறாங்களேன்னு ரொம்ப சண்டை போடுற மாதிரி ஏதாவது பேசிட்டீங்கன்னா அது நம்மளுக்குள்ளார விரிசல் வந்துடும். அது வந்து நம்ம பிசினஸ்க்கு நல்லது இல்லை, சரிங்களா? ஆனா கண்டிப்பா எக்காரத்து கொண்டு வேணும்னே பேசுறவங்கள நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்புறம் ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்றாங்க, தப்பு நம்ம தைச்சு கொடுத்த ஒரு ட்ரெஸ்ல ஏதாவது ஒரு குறை சொல்றாங்க, அது உண்மையாலுமே குறைதான் தப்பு தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க தயங்கவே கூடாது. அக்செப்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க சாரி சொல்லணும். எப்பவுமே சில பேர் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராவே இருக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன், நான் ஒரு ஓனர், நான் இவ்வளவு தைக்கிறேன், நான் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாத்தினாலையும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இப்போ நம்ம நிறைய தைச்சிருப்போம், ஆனா நம்மளையும் அறியாம தான் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுமே தவிர நம்ம வேணும்னு கண்டிப்பா பண்ண போறதில்ல. இல்ல தெரியாம அந்த விஷயமே தெரியாம தப்பு பண்ண போறதில்ல. ஆனா ஏதோ இடத்துல நம்மளே அறியாம ஒரு சின்ன மிஸ்டேக் வந்திருக்கலாம், அதை நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம வந்து இல்ல ஆட்டிடியூட் காட்டக்கூடாது அந்த இடத்துல. அப்படிலாம் இல்ல, நானும் தப்பு பண்ணல, நீங்க இப்படி சொல்றீங்க, நான் இத்தனை பேத்துக்கு தைச்சு கொடுத்துருக்கேன், நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கண்டிப்பா சொல்லக்கூடாது. ஆனா அதே சமயம் வேணும்னே குறை சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க என்னதான் தங்கமா தைச்சு கொடுத்தாலும் வேணும்னே குறை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட நீங்க பேசணும். சில இடத்துல பேச வேண்டிய இடத்துல பேசித்தான் ஆகணும். அவங்க கிட்ட பேசுங்க, தப்பு இல்ல. ஆனா கண்டிப்பா உங்களையே நம்பிங்கிறத விட உங்களை மதிச்சு உங்களை எப்படி சொல்றது, உங்க ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்க ரொம்ப உண்மையா நடந்துக்கோங்க. கண்டிப்பா அவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. நிறைய ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வரும், நம்ம இன்னும் வளர்ந்துகிட்டே இருப்போம். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு டிசைன் சொல்றோம், ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்காம போகலாம். ஏன்னா நம்ம டேஸ்ட் வேற அவங்க டேஸ்ட் வேற, நம்ம சொல்றதெல்லாம் அவங்க கேட்கணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. பிடிக்காம போச்சுன்னா அதுக்காக நீங்க அப்படியே டவுன் ஆயிடக்கூடாது. அந்த விஷயத்த என்னடா நம்ம இவ்வளவு சொல்றோம் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு நீங்க டவுன் ஆயிடக்கூடாது. ஓகே, அதை நீங்க வந்து இன்னும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு இப்படிதான் டேஸ்ட் இருக்கா, இப்படிதான் அவங்களுக்கு பிடிக்குதா, அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் நிறைய அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க
நீங்க அதுல இருந்து கத்துக்கணும். எல்லா இடத்துலயும் நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். சோ நம்ம கிடைக்கிற அனுபவத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும், நான் இவ்ளோ பண்றேன், நான் இத்தனை வருஷம் கடை வச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு கண்டிப்பா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களால அதுக்கு மேல போகவே முடியாது. எப்பவுமே எனக்கு இதெல்லாம் தெரியலப்பா, நான் இன்னும் நிறைய கத்துக்கணும்பா, இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். தயாரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு மேல போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது லாஸ்டா ஒரு விஷயம், எப்பவுமே யாரையும் எப்படி சொல்ற, யாரையும் பார்க்காதீங்க மீன்ஸ் ஒருத்தர் வந்து இப்போ நம்ம நிறைய யூடியூப்லயோ இன்ஸ்டாலயோ ஏதோ ஒரு இதுல நிறைய வீடியோஸ் பார்ப்போம். நம்மள தொழிலோட சம்பந்தப்பட்ட வீடியோஸ்கள் நிறைய பார்ப்போம். பார்க்கறது தப்பு இல்ல. அவங்கள இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நம்மள அதை முன்னேறணும்னு நினைச்சு ஒரு முயற்சி பண்றது அது தப்பு கிடையாது. ஆனா அவங்களாட்டவே நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது, அது தப்பு. என்னைக்குமே நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயங்கள் நமக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது, அவங்க மாதிரியே நம்மளும் நடந்துக்கிறது, அப்படி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சக்சஸ்க்கான வழியே கிடையாது. ஏன்னா எல்லா நாளும் நம்ம அடுத்தவங்க மாதிரி நடந்துக்க முடியாது. நம்ம எதுவோ அதுதான் நினைக்கும். அடுத்தவங்க மாதிரி நீங்க நடந்துட்டீங்க நடிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு அது வந்து நம்மளாலே ஃபாலோ பண்ண முடியாது. சரிங்களா? எப்பவுமே உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வச்சுக்கோங்க. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்ப அவங்க வந்து ரொம்ப ஹையா பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க ரொம்ப ரொம்ப சின்னதா பண்ணிட்டு இருப்பீங்க, தப்பு இல்ல. அது அவங்களோட கெப்பாசிட்டி, அவங்க அந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்காங்க, நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்படிங்கிறப்ப நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். அதுக்காக அவங்களாட்டவே நான் உடனே சடனா நான் வந்து மேல வந்துடணும் அப்படின்னு கண்டிப்பா நினைக்காதீங்க. நிறைய அடிபடணும். நிறைய அடிபட்டீங்கன்னா மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எல்லா விதத்திலயும் நீங்க வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ணி வர முடியும். அதை விட்டுட்டு நான் டக்குன்னு மேல வரணும் அப்படின்னா கண்டிப்பா டக்குன்னு கீழேயும் வந்துருவோம். சரிங்களா? அதனால எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா அவங்களாட்டவே நம்மளும் இருக்கணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் அவங்க வந்து நிறைய பண்றாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க, நம்மளால அதை பண்ண முடியலன்னு நினைச்சு உங்களை நீங்களே வந்துட்டு குறைச்சு மதிப்பிட்டுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு, அது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு விஷயத்துல முன்னேறாங்கன்னா உங்களால என்ன முடியுதோ அந்த விஷயத்துல முன்னேறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லப்பா எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, ஒருவேளை இப்ப நமக்கு பினான்சியலா தான் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கும், திறமை இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆனா பினான்சியலா நம்மளால அடுத்துக்கு போக முடியாது இருக்கும். அப்படி இருந்தா கூட அதை நினைச்சு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளும் ஒரு நாளைக்கு போவோம் அப்படின்னு நம்பிக்கையோட உங்க வேலையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்க செய்யற வேலையை திறமையா தைரியமா நல்ல முறையா செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு நாளைக்கு அவங்க இடத்துக்கு போயிடலாம். சரிங்களா? எப்பவுமே ஒருத்தங்களை பார்த்து உடனே நானும் அவங்களாட்ட ஆகணும், ஐயோ நான் அவங்களாட்ட ஆக முடியலையே அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை ஃபோக்கஸா பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் ஒரு நாளைக்கு அப்படியே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை தான் நான் இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்கள் மேபி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாங்க, தெரியவே தெரியாது, நான் தான் என்னமோ சொல்லாத விஷயத்த சொல்றேன் அப்பெல்லாம் எனக்குமே என்ன இல்லை தெரியும். பட் ஒருவேளை தெரியாம இந்த மாதிரி யோசிச்சு ஸ்ட்ரகிள் ஃபீல் பண்ணிட்டு ஃபேஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படிங்கறதுனால மட்டும்தான் இது எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை வந்து நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பா உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்திருவேன். நீங்க வந்து எப்படி சொல்றது, எனக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் கத்துக்க முடியும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நானும் வளர்றேன், உங்களையும் வளர வைக்கிறேன், அவ்வளவுதான். சோ கண்டிப்பா இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? சரி, ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.